ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என் காவல்காரன் பார்ட் 3ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கேவும் நம்ம லூக்கஸோட அப்பா பயங்கர கோவமா அந்த மேரேஜ் கால்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போதே லூக்கஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே தான் வராரு. இந்த சவுண்டை கேட்ட நம்ம லூக்கஸ் இருந்துகிட்டு அப்பான்ட்டு சொல்லிட்டு வேக வேகமா அந்த டேபிள்ல வச்சு சர்டிபிகேட் எடுத்து நம்ம அப்பா கிட்ட காமிக்கிறாரு. அப்பா பாருங்கப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட காமிக்க அப்பாவுக்கு வேற பயங்கரமா கோவமா இருக்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து அந்த மேரேஜ் கால்ல மேரேஜ் பண்ணி வைக்கிற அந்த லேடி இருந்துட்டு லூக்கஸோட அப்பாவை பார்த்து, ஓ நீங்க தான் இவரோட அப்பாவா, உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை புரியாம அவங்க வேற அங்க பேசிட்டு இருக்க. நம்ம அப்பா தான் ஆல்ரெடி பயங்கர கோவத்துல இருக்காரு. அப்பா வரும்போதேவும் 2 பாடி கார்ட்ஸை வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்கள பார்த்துட்டு அவனை போய் புடிடா அப்படிங்கிற மாதிரி அப்பா கண்ணை காட்ட அவங்க 2 பேரும் நம்ம லூக்கஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. நம்ம அப்பா இருந்துட்டு நம்ம ஒயிட்டை பார்த்து, டேய் நீ இருக்கியே, உன்னை அப்புறமேட்டா கவனிச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸோட அப்பா வந்து ஒயிட் கிட்ட சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஒயிட் இருந்துட்டு என்ன பண்றேன்ட்டே தெரியாம அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கா. அங்க அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம பெரிய அரசியல்வாதியை தான் காமிக்கிறாங்க. அரசியல்வாதி வந்து அவர் வீட்டுல ஹாயா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் அரசியல்வாதி பொண்ணு, அதான் அந்த சோஃபியா இருந்துட்டு அப்பா கிட்ட பேசுறதுக்காண்டி ரொம்ப கோவமா வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வந்து அப்பாவை பார்த்து, அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நம்மளோட சீக்ரெட் எல்லாமே அந்த பெட்காயின் கம்பெனில தான் இருக்கு. அந்த கம்பெனியை நான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நான் அந்த லூக்கஸை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் மட்டும்தான் அவரோட ஒரே பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோஃபியா வந்து அப்பா கிட்ட பேச, அதுக்கு அப்பா பெருசாலாம் அழட்டிக்காம ஒரு பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேவும் நம்ம சோஃபியா பார்த்து, அது எனக்கு தெரியும், நான் அதுக்காண்டி தான் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அவனை எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்ட்டு எனக்கு தெரியும். ஸோ நீ இதெல்லாம் நினைச்சு பெருசாலாம் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பாவும் பொண்ணும் பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கத்துல நம்ம லூக்கஸையும் லூக்கஸோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம லூக்கஸோட அப்பா என்ன பண்ணியிருக்கான்னா, அவரை அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டி நம்ம லூக்கஸோட அப்பா வந்து லூக்கஸ் கிட்ட சொல்றாரு, நீ இங்க இருந்து வெளியே வரணும்னா நீ டிவோர்ஸ் பண்றேன்ட்டு டிசிஷன் எடுத்த பிறகு தாண்டா உனக்கு கதவை திறந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸோட அப்பா வந்து லூக்கஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு உள்ள இருந்து லூக்கஸ் பதில் சொல்றேன், பரவாயில்ல நீங்க கதவை பூட்டினா பூட்டிக்கோங்க, அதுக்காண்டி நான் டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவுக்கு பயங்கர கோவம், டேய் இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அங்க இருந்து பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஒயிட்டை தான் காமிக்கிறாங்க. ஒயிட் வந்து வீட்டுக்கு வெளியில, அதாவது நம்ம லூக்கஸோட வீட்டுக்கு வெளியில ஒரு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியாம. அப்படி வெயிட் பண்ணிட்டு இவனோட ஏஜென்சில ரெவினான்ட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட தான் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறான்னா, இந்த மாதிரி நான் வீட்டை உடைச்சு உள்ளுக்க போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் வந்து அந்த ரெவினா கிட்ட கேட்க, அதுக்கு ரெவினா இருந்துட்டு, ஆமா நீங்க உள்ள போய் தான் ஆகணும், ஏன்னா எங்களுக்கு வேற வழி கிடையாது, ஏன்னா லூக்கஸோட அப்பா அவனை வந்து ஒரு ரூம்ல தனியா பூட்டி வச்சிருக்காரு, அவனை காப்பாத்தணும்னா நீங்க உள்ள போய் தான் ஆகணும், வீட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போகணும்னா அங்க இருக்கிற ஒரு செக்ரட்டரியோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் உள்ள ஸ்ட்ரெயிட்டா போக முடியும், அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஸோ நீங்க இப்படிதான் வீட்டுக்குள்ள போய் ஆகணும், வேற வழி இல்லை, உங்க கையில வந்து இப்ப ரேசர் கன் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ரெவினா வந்து நம்ம ஒயிட் கிட்ட சொல்ல, நம்ம ஒயிட்டும் சரி ஓகே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெவினா கிட்ட சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா நம்ம ஒயிட் வந்து நம்ம லூக்கஸோட பால்கனி வழியா ஏறி அவனோட ரூம்குள்ளேயும் வந்தாச்சு, அவனை அடைச்சி வச்சிருக்கிற ரூம்குள்ளேயும். அப்படி ரூம்குள்ள வந்துட்டு நம்ம ஒயிட் வந்து அப்படியே யாருக்கும் தெரியாம மெல்ல மெல்ல அப்படியே லைட்டா பதுங்கி பதுங்கி அப்படியே மெல்ல மெல்ல நடந்து நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் இப்படி போயிட்டு இருக்க, இவருக்கு பின்னாடி நம்ம லூக்கஸ் வந்து யாரோ திருடன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட்டுக்கு பின்னாடி நம்ம லூக்கஸோ ஏதோ பெரிய கட்டையை எடுத்துட்டு அவனுக்கு பின்னாடி அப்படியே மெல்ல பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்க. இப்படி நம்ம ஒயிட் முன்னாடி போக லூக்கஸ் பின்னாடி போகன்ட்டு இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து இந்த பல்ப் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, லைட் லேம்ப் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம லூக்கஸ் இருந்துட்டு அந்த லைட் லேம்பை ஆன் பண்ணி விடவும், நம்ம ஒயிட் இருந்துட்டு யாரா வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல இருக்கும்போது நம்ம லூக்கஸ் இருந்துட்டு என்ன பண்றான், டக்குன்ட்டு ஒரு அடி வந்து நம்ம ஒயிட்டை அடிச்சிடுறான். இன்னொரு அடி அடிக்க போறதுக்குள்ள நம்ம ஒயிட் வந்து சுதாரிச்சுட்டு அந்த கட்டையை வந்து பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிச்ச உடனேவும் தான் நம்ம லூக்கஸ்க்கு வந்து தெரியுது அது வந்திருக்கிறது ஒயிட்டுன்ட்டு. ஒயிட்டை பார்த்த உடனேவும், நீ இங்க என்ன பண்ற, நான் இங்கதான் இருக்கேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும், இதுதான் என் வீடுன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அவன் பாட்டுக்கு சரமாரியா கேள்வி மேல கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருக்க. நம்ம ஒயிட்டுக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியாம, அது அது வந்து நான் உன்னதான் நினைச்சிட்டே இருந்தது தூக்கத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் வந்து எதோ சொல்லி சமாளிச்சிக்க. அதுக்கு நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, எது தூக்கத்துலையா, நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்படி டார்க்கா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட சொல்ல, அதுக்கு ஒயிட் இருந்துட்டு, ஓ
ஓ! அப்படியா? அப்படிங்கிற மாரி அவன் ஒரு ரியாக்ஷன் குடுக்க, அப்பதான் நம்ம லூக்கஸ்க்கு அவனோட மைண்ட்ல ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆயிட்டு நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட்ட பாத்து, "ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப நீ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தியா? என்ன என்னடா பண்ண போற என்னோட தூக்கத்துல?" அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட கேட்க, அதுக்கு ஒயிட் வந்து நம்ம லூக்கஸ பாத்துட்டு, அவன் கட்டைய புடிச்சிருப்பான் இல்லையா? அந்த கட்டைய புடுங்கி அந்த பக்கம் போட்டு அவனையே பாத்துட்டு இருப்பானா, அப்ப நம்ம லூக்கஸ் இருந்துட்டு நம்ம ஒயிட்ட பாத்து, "வெயிட் என்ன நீ இப்ப என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட்ட கிட்ட பேசிட்டு அப்படியே கத்தலான்ட்டு திரும்பும்போது, நம்ம ஒயிட் வந்து ஓடி வந்து நம்ம லூக்கஸோட வாய பொத்தி, "அமைதியா இரு, கத்தாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, "என்ன விடு" அப்படிங்கிற மாரி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ ஒயிட் இருந்துட்டு, "இங்க பாரு நான் உன்ன காயப்படுத்தணும்னு நினைக்கல. அமைதியா மட்டும் இரு" அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் கிட்ட ஒயிட் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம லூக்கஸ் இத எதுவும் கண்டுக்காம அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டேவோ பக்கத்துல இருந்த ஒரு சோஃபா மேல 2 பேருமே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேயும் நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, "என் மேல இருந்து எந்திரி" அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட சொல்ல, ஒயிட் இருந்துட்டு, "நீ அமைதியா இரு, வாய மூடு" அப்படிங்கிற மாரி நம்ம ஒயிட் வந்து லூக்கஸோட வாய் மேல கைய வச்சு அப்படியே மூட, அப்ப நம்ம லூக்கஸ் என்ன பண்றான்னா, அப்படியே நறுக்குன்ட்டு நம்ம ஒயிட்டோட கைய கடிச்சு விட்டுறான். கடிச்சு விட்டோனே நம்ம ஒயிட்டுக்கு கோவம் வந்துட்டு, "இங்க பாரு உன்ன" அப்படிங்கிற மாரி ஒயிட் வந்து கோவமா நம்ம லூக்கஸ் கிட்ட கத்த, அதுக்கு லூக்கஸ் இருந்துட்டு, "சரி, சரி. ஓகே, ஓகே. அமைதியா இருக்கிறேன். சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட கேட்க, அதுக்கு ஒயிட் இருந்துட்டு, நான்" அப்படிங்கிற மாரி அவன் ஏதோ சொல்ல வராங்கல்ல. அப்ப லூக்கஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறான் நம்ம ஒயிட்ட. ஏன்னா நம்ம நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, "உனக்கு பணம் தரேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு." ஸோ அதுக்காண்டி தான் இப்போ ஒயிட் வந்திருக்கான்ட்டு நம்ம லூக்கஸ் வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு, நம்ம ஒயிட்ட பாத்து, "எனக்கு தெரியும் நீ எதுக்கு வந்திருக்கேன்ட்டு. பணத்துக்காண்டி தானே நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னேன். அதனால தானே நீ இப்ப வந்திருக்க." அப்படிங்கிற மாரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட சொல்ல, ஒயிட் இருந்துட்டு, "இல்ல, இல்ல. நான் அதுக்காண்டி வரல. நான்" அப்படிங்கிற மாரி அவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ள, நம்ம லூக்காஸ் இருந்துட்டு, "இங்க பாரு, நீ எத நெனச்சும் கவலைப்படாத. நான் உனக்கு பணம் குடுக்காமலாம் இங்கருந்து ஓடியெல்லாம் போயிற மாட்டேன். கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அவ்வளோதான். சரி எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் டைம் குடு. நான் உனக்கான செக் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா ரூம் டோரும் ஓப்பன் ஆயி லூக்கஸ்ன்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. "யார்றா அது?" அப்படிங்கிற மாரி 2 பேருமே திரும்பி பார்த்தா, வந்திருக்கிறது லூக்கஸோட அப்பா. லூக்கஸோட அப்பாவுக்கு இவங்க 2 பேரும் இப்படியே பார்த்த உடனேவும் அவருக்கு வேற பயங்கரமான கோவத்துல, "இருடா உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறதோட, நான் வந்து 3 பார்ட்ட இங்க கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை பை.